திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 800, அதிகாரம் நட்பு ஆராய்தல். இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட மன்னர் சவுல் என்பவர் ஆவார். அவரது மூத்த மகன் யோனத்தான் இவர்களுக்கு எதிரியாக இருந்த கோலியாத்தை வீழ்த்தியது அப்படையில் இருந்த ஒரு வீரன் தாவீத் என்பவர் ஆவார். தாவீது வெற்றி பெற்றதால் மன்னர் சவுல் அவர் மீது பொறாமை கொண்டார். ஆனால் தனது தந்தை சவுலுடன் தாவீது பேசியதை கேட்ட யோனத்தான் தாவீது மீது உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பித்தார். யோனத்தான் மிகச்சிறந்த வில்வீரன். தாவீதுவிடம் அபார திறமைகள் இருந்தும் அவரிடம் தரம் வாய்ந்த வில்லும் அம்புகளும் இல்லை. எனவே யோனத்தான் தன்னிடமிருந்த வில்லையும் அம்பையும் தாவீதுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். தனது நட்பை பலமாக்கிக் கொண்டார். யோனத்தானின் தந்தைக்கு தாவீதுவின் புகழ் நாடெங்கும் பரவுவதை விரும்பவில்லை. எனவே தாவீதுவை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டினார். இதனை அறிந்த யோனத்தான் தனது தந்தையின் சதித்திட்டத்தை நண்பன் தாவீதிற்கு தெரிவித்தார். யோனத்தான் வயதில் மூத்தவராக இருந்தாலும் தாவீதுவின் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரிடம் நட்பு பாராட்டினார். தனது தந்தையிடம் சென்று தனது நண்பனுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று மன்றாடினார். தாவீது உயிரோடு இருந்தால் அரசு பதவி தன்னை விட்டு நீங்கிவிடும் என்று தெரிந்தும் அவரை தனது உயிர் போல் நேசித்த யோனத்தான் போரில் கொல்லப்பட்ட பின்பு தனது நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் பொருட்டு யோனத்தானின் மகனை அரண்மனையில் வைத்து பராமரித்த தாவீதுவும் நட்பிற்கு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றனர். குற்றமற்றவருடைய நட்பை சிறப்பாக நாம் கொள்ள வேண்டும். ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும் என்பதை மறுவுக மாசற்றார் கேண்மை. ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயவர் நட்பு அழிக்கும், நல்லவர் நட்பே ஆக்கம்